மதீனத்து நபி, நபியுடைய ஊரு. அந்த ஊரு உலகத்துக்கே ஃபேமஸ் ஆகுது. ஈச்சப்பழத்திலையா இல்ல அங்குள்ள பில்டிங்லையா? அவங்க செஞ்சதில் ஏதாவதா? ஜெர்மன் ரெவல்யூஷன் கேள்விப்பட்டிருப்போம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கண்டுபிடித்தார்கள், ஜெர்மானியர்கள் முன்னாடி வந்தார்கள். பிரெஞ்சு ரெவல்யூஷன், உலகத்தில் நிறைய புரட்சிகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மதீனாவுடைய புரட்சி என்ன தெரியுமா? உலகம் திரும்பி பார்த்தது. அதோடைய சுருக்கத்தை சொல்கிறேன். என்ன சுருக்கம் தெரியுமா? 20 வருடங்கள் உங்கள் லைஃப்ல, 30 வருடங்கள் நீங்கள் உட்கார்ந்து உழைத்து 7 மண்டால் இந்த நாடை வாங்குங்க பார்ப்போம். உங்களால இயலாது. ஒரு 100 ஏக்கர் வாங்குவீங்க, 1000 ஏக்கர் வாங்குவீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனத்து மக்கள் இன்றைக்கு நாம நோம்பு திறந்தோமே, 3 ஈச்சப்பழம், 5 ஈச்சப்பழம், 7 ஈச்சப்பழம், 9 ஈச்சப்பழம் என்று அள்ளி சாப்பிடுறோம். ஸ்ரீலங்காவில் ஈச்சப்பழம் இல்ல. அதாவது ஸ்ரீலங்காவுக்கு இம்போர்ட் பண்ண ஈச்சப்பழத்தை இப்படி சாப்பிடுறோம். ஈச்சப்பழம் விளைகிற மண்ணில இருந்து கொண்டு ஈச்சப்பழத்தை துண்டா பிரிச்சு ஒரு துண்ட வாயில போட்டவர்கள். அது ஆச்சரியமான வரலாறு. ஒரு ஈச்சப்பழம் பகலுக்கு கிடைக்காத அஹ்லு சுஃபாக்கள், முற்றவழி தோழர்கள். within 20 years ஹிஜ்ரத் நடந்து ரசூலுல்லாஹ் 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகளில் மூத்தாயிட்டாங்க. ஹிஜ்ரி 20 ஆகிற நேரம் உலகம் மதீனாவை பேசுது. நான் ஒரு வார்த்தையில் சொல்லண்டா, இந்த நாட்டில் இருந்து ஒரு நம்முடைய ஹதீஸ் கிதாபுகளோ வரலாறோ எழுதாத ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த நாட்டு ஆவண காப்பகம் பதிவு செய்திருக்கிறது. இந்த நாட்டுடைய ஆவண காப்பகம் நன்றுக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அன்னளவாக நான் படித்தது. ஹத்ரவனுக்கு போனேக்கு ஞாபகம் சரி என்றால் ஒரு மன்னர் இங்கிருந்து அனுப்புறார். எதை? ரசூலுல்லாவை கேள்விப்பட்டு அனுப்புறாங்க. அங்க போகிற ரசூலுல்லாஹ் மௌத், அபூபக்கர் சித்திக் மௌத், உமர் பின் கத்தாப் ஆட்சி செய்கிறார். அவர் திரும்ப வந்து இங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி கவனித்தார் என்று இந்த நாட்டிலே வரலாறு எழுதப்பட்டதை நான் சொல்கிறேன். இந்த நாட்டிலே அவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் புத்தகத்தில் நான் வாசித்ததை சொல்கிறேன் உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு உலக பிரசித்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், ஹிர்கல் மன்னர், ஹெர்குலிஸ் மன்னர் பெருமானார் வாழுகிற நேரத்தில் எழுதின லெட்டர் இன்றைக்கு மியூசியத்தில் இருக்குது. நீங்கள் போய் டைரக்ட் லெட்டரை ஆன்லைனில் நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் கைப்பட எழுத ரசூலுல்லாஹ் எழுத தெரியாது. தஹாபியை வச்சு எழுதி திஹ்யான் தோழரை வைத்து அனுப்பினாங்க ஹிர்கல் மன்னருக்கு. ஹிர்கல் மன்னருடைய பேரை எழுதி 1000 வருஷம் பழமையான ரோம பேரரசு மன்னருக்கு கடிதம் எழுதுறாங்க. அதாவது இந்த நாட்டில் இருந்த ஒரு மனிதர் பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட்க்கு கடிதம் எழுதி, அமெரிக்கா நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எழுதலாமா? அஸ்லீம், கட்டுப்படுங்கள், நீங்கள் சாந்தமாக வாழுவீங்க. ஹிர்கல் மன்னருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு 10 ஆண்டுகளில் என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இந்த நாட்டு ஜனாதிபதி ஆனார்கள். ஆகிவிட்டு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸில் ஜனாதிபதி பேசுகிற நேரத்தில் ஒரு இடத்துல பேசினார். ஜனாதிபதி ஆகிவிட்டு அவருடைய வாயால் சொன்னதை நான் சொல்கிறேன். நான் பெட்டில் இருந்து திடீரென்று எழும்பி விட்டு நான் தான் இந்த நாட்டு ஜனாதிபதி என்று ஆச்சரியமாக நினைத்தேன். அவர் சொன்னார். ஜனாதிபதி ஆகிவிட்டு நீங்கள் எல்லாம் மீடியாவில் பார்த்திருப்பீர்கள். இதே மாதிரி ஜசீரத்துல் அரப், உடுக்க தெரியாதவர்கள், சாப்பிட தெரியாதவர்கள், பொருளாதாரம் இல்லாதவர்கள், ஈச்சப்பழத்தை துண்டு போட்டு சாப்பிட்டவர்கள், ஒண்ணுமே இல்லாதவர்கள். 20 ஆண்டுகளில் மதீனா எங்க போச்சு தெரியுமா? பாரசீக பேரரசு கீழே உளுந்து தங்கமும் வெள்ளியும் வைரூடியமும் ஒட்டகங்களில் மதீனாவை நோக்கி வந்தது. பாரசீக உருமூஸ் மன்னருடைய கீழத்துள்ள வெள்ளிகளையும் தங்கத்தையும் வைரூடியங்களையும் அவர்கள் கண்களால் பார்த்தார்கள். அத்தனையும் வந்தது மதீனாவுக்கு. மதீனா பெரும் சாம்ராஜ்யத்தின் தலைநகரமா மாறிச்சு. ஆயுதத்தால நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு ஆயுதம் ரோம பேரரசுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி மதீனாவுக்கு தெரியாது. சல்லியால நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு சல்லி இல்லை. பல்கலைக்கழகத்தால் நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு பல்கலைக்கழகம் இல்லை. அவ்வளவு படிப்பா? அப்படி இல்லை. அங்க என்ன நடந்துச்சு? உலகத்தில் மிக பெரும் புரட்சி மதீனால நடந்துச்சு. என்ன புரட்சி தெரியுமா? அந்த கல்புகள் ஒன்று சேர்ந்தது. உலகத்துக்கு சேர்ந்த கல்புகள் அவர்கள் வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ற நேரம் பெரும் பெரும் ராஜ்யங்கள் கீழே அசந்து உளுந்தது. நீங்கள் இன்றைக்கு மரதானையிலே அல்லாஹு அக்பர் என்று அசான் சொல்லுகிறீர்கள் என்றால் அவர்களுடைய அரபு மொழி உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த தஅவா இங்கே வரைக்கும் வந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் சிறந்த வழி. அதாவது தஅவா. அல்லாஹ் வானத்தை திறந்து கொடுத்தார். அவர்கள் அத்தனை சொத்தோடு நின்றார்கள். அபூ ஹுரைரா ரொம்ப பெரிய ஏழையா நின்றவர். இன்னும் கொஞ்ச நாள் அவர் பெரிய கவர்னராக நின்றார். அவர்கள் யாரும் அந்த பணத்தை தொடவில்லை. ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் தியாகம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கு தரப்பட்ட தலைப்பு வல்லாஹி, அதாவது நான் பேச வேண்டும் என்று நினைத்ததை விட தஅவா என்பதை சொல்லிவிட்டுத்தான் நான் உங்களுக்கு போதைப் பொருளை பேசணும். வெறுமன போதைப் பொருளை பேசி வேலை இல்லை. நாம் ஒவ்வொருவரும் தாய்களாக நின்றால் இந்த உலகம் அசந்து போய்விடும். மதீனா இம்பாசிபிள். மதீனா உலகத்துக்கு தலைநகரமாகும் என்றால் அது இம்பாசிபிள். அது பொய். அது பொய். எப்படி? இந்த உலக வளமையிலே. ஆனால் குர்ஆன் இறங்கிய பிறகு அவர்கள் ஒவ்வொருவரும் தாய்களாக நின்றார்.
என்றார்கள். அவர்கள் போய் அழகாக அழைத்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய இரக்கத்தை இந்த மண்ணுக்கு அருளினான், இறக்கினான். அவர்கள் போய் பிரான்சை பிடித்தார்கள், அவரை போய் சிரியாவை பிடித்தார்கள். ரோம பேரரசு கீழே விழுந்தது. முஸ்லிம்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள், முஸ்லிம்கள் இலங்கைக்கு வந்தார்கள். இதுக்கு முன்னாடி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி முஸ்லீம் என்ற ஒரு இனம் இருக்கவில்லை. இன்றைக்கு உலகத்திலே மிகவும் பிரம்மாண்டமான கூட்டம் நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்துக்குரியவர்கள் கிறிஸ்தவர்களும் நாங்களும் தான் அப்படி நிற்கிறோம் என்றால் அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான், ஹுதைபியா ஒப்பந்தம் நடக்கிற நேரம், மக்காவில் அதாவது உம்ரா செய்ய முடியாம போங்க என்று அனுப்புற நேரம், வருகிற நேரம் உம்ரா செய்ய இயலாம 1400 பேர்களோடு தான் பிறந்த ஊருக்கு போய் அந்த ஊருக்கு என்டர் ஆக முடியாமல் மக்கத்து வாசிகள் திருப்பி அனுப்புற நேரம் சூரா ஃபத்ஹ் இறங்குகிறது. நபியே, இந்த மார்க்கத்தை அத்தனை மார்க்கத்தை விட மேலோங்க செய்ய வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறான். அதை அல்லாஹ் நிறைவேற்றி காட்டினால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதோடு நாம் வாழ வேண்டுமா என்று புரிவதற்கு சொல்கிறேன். அதனால் தாய்கள் என்றவர் இது யாருக்கும் எல்லாருக்கும் பொருந்துற வார்த்தை. தாய் என்ற பெயர் போட வேண்டிய தேவையில்லை. நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்காக அழைப்பு விடணும். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்கு போகிறார், உள்ளே நிற்கிறார். 2 இளைஞர்கள் வருகிறார்கள். அவர்களோடு அவங்க வந்து கனவுக்கு விளக்கம் கேட்கிற நேரம் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். யாருடைய மார்க்கத்தையும் வாப்பா வாப்பா வாப்பாவுடைய மார்க்கம், இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று அவர் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். அந்த தவா ஜெயிலிலே உட்கார்ந்து கொண்டு தவா, இதுதான் நபிமார்கள் செய்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசலை விட்டு நாம் தூரமாகினால், தவாவை விட்டு நாம் தூரமாகினால் நாம் துர்பாக்கியசாலிகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நன்றாக புரிந்து கொண்டு இதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை, எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. அல்லாஹ்வை அஞ்சி தூய்மையான ஈமானோடு நீங்கள் பாதையை இன்றைக்கு நடந்தால், நீங்கள் ஒருவரை அழைத்தால், நீங்கள் தாய்